நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது தடியும் என்னை தேற்றும் என்று 2 காரியங்களை சொல்லுவார். கோலும் தடியும் என்னை தேற்றும். நம்ம ஆளுங்களுக்கு அது பார்த்தா தடியும் கோலும் ஒன்னா தான் தெரியும். சின்னனா கையில வச்சிருந்தா தடி, பெருசா ஒன்றை தூக்கி வச்சிருந்தா அதுக்கு பேர் கோல். கோல்ன்றதும் தடின்றதும் வேற என்ன தெரியும். ஆடுகளை மேய்க்கிற அந்த மேப்பன் கோலையும் தடியையும் வச்சிருப்பான். அந்த தடியால அப்பப்ப அது பின்னுக்கு போய்க்கல தட்டி தட்டி உள்ளுக்குள்ள எடுப்பான். இந்த கோல் தான் ஆக தூர போனாலும் பிடிக்கிறதுக்கு கொண்டு உதவும். ஒருவேளை அதுக்கு ஆகாரத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு உதவும். எல்லாத்தையும் விட இந்த மேப்பன் நடக்கிறதுக்கும் அதுதான் உதவும். அவன் அதை வச்சு தான் ஊண்டி ஊண்டி நடந்து கொண்டு போவான். இந்த மலையிலையும் ஏறுறதுக்கு அவனுக்கு அதை தேவைப்படுது. இவ்விதமாக நீங்க எங்களை சிட்சித்தும் நடத்திருக்கிறீர்கள். அடுத்தது கோலுக்கு அடையாளமாக அநேக பரிசுத்தவான்கள் சொல்ற வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்றேன். அது வாக்குத்தத்தத்தின் அடையாளம். அது வாக்குத்தத்தத்துக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாக்குத்தத்தம் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. இரவு பகலா நீங்க 6வது நாளை பார்த்த உடனே ஒரு தீர்க்கதரிசி கண்ட உடனே அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிடலாம் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு ஏதாயிலும் சொல்லுங்க, ஏதாயிலும் சொல்லுங்க. சிலவர் அதை இன்னைக்கு தொழிலாவே வச்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசன தொழிலா மாறி அங்கேருந்து வரைக்கும் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வீடா போய் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி ஏதாவது சொல்லிட்டு போறாங்க. ஏன் அந்த வார்த்தை என்ன தேற்றும், அவ்வளவுதான். ஒருவேளை மிக கஷ்டத்தோட இருக்கீங்கள அங்கிருந்து ஒருவர் மகனே மகனே கலங்காதே திகையாதே என்ற உடனே உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகுது. அது உண்மையா சொன்னாரோ பொய்யா சொன்னாரோ, ஆனா என்ன உண்டாகுது? ஒரு ஆறுதல் உண்டாகுது. ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் வியாதியா இருக்கீங்கள, பக்கத்தில் ஒரு அழுதோன்று இருக்கீங்களா, அவர்கிட்ட போய் தோளில் தட்டி பயப்படாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனா அந்த எழும்பாட்டிக்கும் அந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்திச்சுதா இல்லையா? ஒரு ஆறுதல். நம்மளாம் என்ன செய்வோம்? ஆக நெருக்கமாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுவோம். சரி, அவையில உதவி செய்யாட்டிக்கும் பரவாயில்லை, என்னெண்டாவது கேட்டிருக்கலாம் தானே, எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். என்னென்று கேட்கறதால ஒன்றும் நடக்க போறது இல்லை. நல்ல கவனிங்க, அந்த ஆறுதல் வார்த்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மனுஷனிடத்திலே. தேவன் அப்படி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், அவர் சொன்னா செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அதுக்கே சந்தோஷப்படுகிறோம், அதுக்கே சந்தோஷப்படும். என்னிடத்துல என்னோட விசுவாசிகள் ஆகிய அநேகர் பேர் கேட்கறது தான், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க பாஸ்டர், நல்ல வார்த்தை நீங்கள் சொன்னால் நடக்கும். இன்டர்வியூக்கு போய்க்குன்னு சொல்லுவாங்க, கிடைக்கும்னு சொல்லுங்க பாஸ்டர். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிடைக்க போப்போ அவங்களுக்கு எதனையும் இது கிடைக்காத போல இருக்கு. என்ன அப்படி மனதார சொல்லுங்க, ஓகே கிடைக்கும், போ கிடைக்கும். நிறைய காரியத்தை அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு நீங்களும் சாட்சியெல்லாம் இருக்கிறீங்க. நான் நிறைய படத்துல சாட்சி கேட்டுக்க. நீங்கள் சொல்லிட்டு சொன்னது அப்படியே நடக்குது பாஸ்டர், சொல்லுங்க நல்ல வார்த்தை. எப்படி தேவன் சொன்னார்ன்னு நீ விசுவாசிக்கிற, அவ்வளவுதான். நம்முடைய தாசனாக இருக்க, நம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிற தேவ மனுஷனிடத்திலே கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க என்னுடைய வாய் மூலமா தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை முழுசா நம்பப்படாது. அது கர்த்தருடைய வார்த்தைன்னு இன்னைக்கு முடிவெடுங்க. ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறாமல் இன்னொரு புது வாக்குத்தத்தம் வருகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஏற்கனவே 3000 வாக்குத்தத்தம் வந்துட்டு இன்னும் 7000 இருந்தால் முடிஞ்சுது. 10,000 தான் வாக்குத்தத்தம் கிடக்குது பைபிள்ல. இந்த 10,000 எல்லாரும் அடிச்சு சொல்லியாச்சு பல விதத்தில். ஆனா அதுல ஒண்ணு கூட நிறைவேறலைன்னு சொன்னா, எதுக்கு 10,000 வாக்குத்தத்தம்? எனக்கு சொன்னது ஒன்னா இருந்தாலும் அது நடக்கணும். ஆமேன். நாடே இந்த 31ஆம் தேதி எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறணும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. நிறைவேறினா நல்லம். சும்மா தானே இருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தம் வந்து நிறைவேறினா நல்லந்தானே? இல்லை, நிறைவேற வேணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏண்டா, நான் மனுஷன் ஒரு வாக்கு கொடுத்தாலே அவனை நான் தொடர்ந்து பிடிக்கிறேன். சொன்னதை செய்யுங்கள். ஏன் கர்த்தரை நாங்கள் பிடிக்கிறது இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாங்கள் அதை அலட்சியப்படுத்துகிறோம்? தந்தா நல்லம், தராட்டிக்கு ஏதோ கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல இருக்கு. சித்தம் இல்லாட்டி பிறகு தந்தீங்க கேட்கக்கூடாதா? ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படி. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கவனிச்சு பாருங்க, எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்.
ஆமென், ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனம், கர்த்தரே சொல்றார். அதான் என்ன அப்படியே சும்மா இருக்க விட்டுறாதீங்க என்று கர்த்தரே கேட்கிறார். நான் ஏதாயிலும் உங்களுக்கு சொன்ன அதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்ன சும்மா இருக்க விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8ஆம் 9ஆம் வசனத்தை படிங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது உன்னிடத்துல வருகிற எந்த ஆசீர்வாதமும் அந்நியனுக்கு போய் சேர்ந்துராது, அது அப்படியே வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. சில வியாபாரங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட கூட பழகிருக்கிறேன், காய்ச்சிருக்கிறேன். இடைத்தரகர்கள் இருப்பாங்க இடையில, அந்த வியாபாரத்துக்கு இடையில இதை வேண்டி இதை கொடுக்குறோன்னு இருப்பான். இந்த மெயின் ஆளும் வாங்கினவனுக்கும் கொஞ்சம் தான் கிடைக்கும், இடைத்தரகர் அதை விட அதிகமாக வச்சிருக்காரு. அதனாலே அது பெரிய அளவில் வந்திருக்கும். கஷ்டப்பட்டவனும் பிரயாசப்பட்டவனுக்கும் சரியா வந்து சேர்றதில்லை. பல மணி நேரம் பிரயாசப்பட்டு கொஞ்சமாக தான் கொண்டு வருவார். இவன் ஒரு வார்த்தையில அவ்வளவத்தையும் பிடுங்கி கொண்டு போயிடுவான். அது ஒரு சாபம். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் முழுமையா வராட்டிக்கு ஒரு சாபம் ஒன்று யோசிக்கணும். சாபம் ஒன்று பயந்துடாதீங்க, சாபம் சாபம் தான். நீங்க பயந்தாலும் சாபம் தான், பயப்படாலும் சாபம் தான். ஆனா என்ன நினைக்கிறோம், அது நீங்கணும் என்று சொல்றார் அவர். அது இனி நடக்காது. ஆமென் சொல்ல மாட்டிலோ, வார்த்தையில கேட்ட உடனே ஆமென் சொல்லும், அதை அங்கீகரிக்கிறேன், அப்படியே ஆகட்டும் அண்டு பொருள். இந்த வார்த்தையின்படி இனி உன் தானியத்தையும், அதாவது உனக்கு வருகிற எந்த செல்வத்தையும், உனக்கு வருகிற எந்த ஆசீர்வாதத்தையும் உன் சத்துரு எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அது எனக்கே வந்து சேரும், அது போதும், அதுவே போதும். என்னுடைய பிரயாசத்தில் நாம் பட்ட பிரயாசத்தினுடைய பலனை நான் முழுமையா பார்க்கணும் பிள்ளைகள். அதை இன்னொருத்தன் பிடுங்கி கொண்டு போகக்கூடாது. அப்படி அதுக்கு மேலே சொல்லப்படுற வசனம் தான், எப்படி அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த ஆசீர்வாதத்தை பெற வேணுமா இருந்தால், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தால் அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கை கொடுத்து போட்டு அவர் சிங்காசனத்திலிருந்து அப்படியே பார்த்து கொண்டு போகக்கூடாது. இறங்கி அவர் வேலை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை இறங்கி செய்யணும். எனக்காக நீங்க இந்த வேலையை செய்து முடியும். சிலர் ஜெபிப்பாங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னே, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், இந்த இடத்துக்கு போகிற ஆண்டவரே எனக்கு முன்னதாக நீங்கள் போங்க அடித்து விளத்தி கொண்டு அவரை முந்துக்கணிவன் போயிடுவான். அவரை முன்னதாக போகிற இவன் பாட்டுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருப்பான். எல்லாத்துலையும் உம்மத்தனை சொன்னால் முன்னுக்கு போக சொல்லி, நல்லா கவனிங்க. அவரை முன்னுக்கு போனால் அவர் முன்னுக்கு போகிறாருங்கிற அறிவு இருக்கவன். அந்த அறிவு இருந்தால் தான் தப்பு விக்கப்பட முடியும். வெறும் வாய்வாடா ஜெபிச்சு போட்டு, அதனால நாங்கள் கத்தோலிக்கத்தில் இருந்த பொழுது எல்லாம் ஜெபிச்சோம் இல்லையா, அல்ற மரியாதை அஜேச மரியாதை எல்லாம் மலமலண்டு கிடைச்சது சொல்லி போட்டு போய்கொண்டே இருந்தோம். அதை பற்றி கவலையில் எல்லாம் பாடவங்களே, அந்த அர்த்தமும் தெரியாது, ஏன் சொல்றவனும் தெரியாது. அது அப்படிதான் சொல்லுவாங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தன். இதை இன்றைக்கு வரைக்கும் கணவரை கேட்டு பாருங்க, அப்படி சொல்றல. அறந்த மரியாயை வாழ், அறந்த மரியாயின்னு சில பேர் அறந்த மரியாதைனா கணவர் சொல்றான். நான் கேட்டுக்கிறேன், என்னோட அறந்த மரியாதையான போ, ஒரு மரியாதை பற்றி இவ்வளோ கேவலமா சொல்கிறேன். ஏன்னா அது பாடமாயிட்டு, அறந்த மரியாதை வாழ், அறந்த மரியா, அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தன். எத்தனை பேர் சொல்றாங்க அப்படி? அதை கூட அந்த அப்படியே மாறி 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 அது என்னென்று தெரியாமல், அவருடைய அர்த்தமும் தெரியாமல், அது வெறும் ஒரு மந்திர மாதிரி போயிடுற மாதிரி. ஜெபமும் அப்படி தான் போயிடுச்சு. நேற்று தம்பிக்கு சொன்னேன், இந்த பக்கத்தை ஜெபிச்சு வந்தேன். அவன் ஸ்தோத்திரம்ன்றான் சொல்லு, ஸ்தோத்திரம்னு சொல்லு காதுக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது தொத்திரம் 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 தொத்திரம்னா என்னவோ தொத்திரம் பண்ண மாதிரி இருக்குது, எதுலையோ தொத்தி கொண்டிருக்க பண்ண மாதிரி எல்லாம் புளையா வழங்கு. இன்னும் சில பேர் அதை ஷோட்டாக்கி சொத்த 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 சொத்தன்னு சோறு கேட்குற மாதிரி இருக்குது. சோத்த சோத்த நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சின்ன பிள்ளைகளுக்கு செல்லமாக சொல்லுவோம் இல்லையா, சோச்சி சாப்பிடு சோச்சி சோச்சி என்ன அப்படி சோத்த சோச்சிடணும் சின்ன பிள்ளைக்கு, அது சோறு கேட்கும். ஆனால் தாய்தப்பம் தான் சோச்சின்றது, அது வடிவா சோறுன்னா சொல்லும். அப்படி என்ன மாதிரி இந்த ஸ்தோத்திரவன் கூட ஒரு பழக்கப்பட்டு அப்படி மறைஞ்சி அதை பற்றி அர்த்தம் இல்லாமல், அதே மாதிரி தான் தேவனுக்கு முன்பாக நான் ஜெபிச்ச ஜெபத்தையும் அர்த்தமாக யோசிக்காமல், எனக்கு முன்னதாய் நீர் போகிறீர்
அண்ணா முன்னுக்கு கத்தர் போறான்னா கொஞ்சம் இடவழிட்டு போங்க. அப்பதான் அவர் நிக்கிறத பார்ப்பீங்க, அவர் போறத பார்ப்பீங்க. அப்படியே எனக்கு முன்னால போங்கண்டா இதை ஜெபிச்சுட்டு போறீங்க. தேவன் வலது பக்கம் திரும்ப நீங்க இடது பக்கம் போய்க்கணும். நீங்க முன்னால போன எப்படி போவார்? அவர் அங்க நின்று நீ தானே முன்னால போச்சுன வழிகாட்ட சொன்ன, வழிகாட்டினவரை விட்டுட்டு நான் குறுக்கு வழியால போயிட்டு அவரை நான் காலையில ஜெபிச்சுட்டு சொன்னா முன்னால போக சொல்லி இந்த ஆள் எங்க போச்சுதோ தெரியாது. கடைசியா போய் அவரை தேட வேண்டி போயிட்டு முன்னால தேவன் போனான். அதை உணரன். கொஞ்ச நாளா நான் இதை பற்றி தான் நிறைய பேரோட ஜெபம்லையும் சரி இங்கேயும் சரி கனவிடத்துல சொல்லி கொண்டு வரேன். உணர்வற்று போறீங்க. ஜெபம் விளங்கையில், உங்களுக்கு ஜெபத்தின தன்மை விளங்கையில், ஜெபத்தின மேன்மை விளங்கையில், தேவ சமூகத்தின் வல்லமை கூட விளங்காம போச்சு. ஹல்லேலூயா. அது எந்த நுகத்தையும் உடைக்கும். ஹல்லேலூயா. எந்த பாரம் இருதயத்தில் இருந்தாலும் உடைச்சு. நானும் நிறைய பிரச்சனைகளோட வந்திருக்கேன் பிள்ளைகள். ஆனால் எந்த பிரச்சனையும் என்ன ஜெபிக்க விடாம தடுத்தது கிடையாது இன்றைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம் அதை உடைக்கும். அவ்வளவுதான் என்னுடைய விசுவாசம். எதை முடிச்சு போடும். சில பிரச்சனைகள் வந்தோன்னா ஜெப ஆவி போயிடும். எல்லாருக்கும் போயிடும் இல்லை, சிலருக்கு போயிடும். அதையும் தாண்டி ஒருக்கா ஜெபிக்கிறோம் பாருங்க. அப்பதான் ரட்சிக்கப்பட்ட எனக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். ஹல்லேலூயா. அதை உடைக்கக்கூடிய சக்தி எங்கிடத்துல இருக்குது. என்கிட்ட அபிஷேகம் இருக்குது. பயங்கர தோல்வியான நேரத்திலையும் முழங்கால இருந்திருக்கிறேன். சந்தோஷம் வந்த பொழுதும் இருந்திருக்கிறேன். எதனாலையும் ஜெபிக்க முடியாத மனநிலை வராம போனதில்லை. என்றால் விசுவாசிக்கிற நான் கர்த்தர்னால விடுதலையாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்ல வருஷம் சொல்ற மாதிரி செய்றேன். ஏன் சொல்றேன்? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வசனத்தை எல்லாரும் கேட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கீழ் வசனத்தையும் பற்றி சொல்ல வேணும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம். ஏண்டா உங்ககிட்ட இருக்குது. ஏண்டா நீங்களும் அபிஷேகம் பெற இல்லை, நான் பிசாசோட மோதுறேன். அவர் சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை. ஆனபடினால அவன் என்ன சோதிக்க போறதில்லை. அவனுடையது ஏதாவது நாம் வச்சிருந்தால் அவன் என்ன சோதிக்க வாய்ப்பு இருக்கு. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் என்று அடுத்த வசனம் திரும்பி கீழே வரும். எதுக்கு? இவங்களை பாதுகாக்க போங்க. ஏன்றால் நீங்கள் அவ்வளவு சரியில்லை, இன்னும் பரிசுத்தாவியை நீங்கள் பெறவில்லை. அதனால உங்களை வச்சு யூதரை வச்சு கொல்ல வேண்டியது உங்களை வச்சு கொல்லாலும் கொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முதல் எழும்புங்க. ஏண்டா உங்களை வச்சு தானே காட்டி கொடுத்தார். உங்களை வச்சு ஒருத்தன் தானே என்ன மறுதளிச்சான். கொல்ல வைக்கிற பெரிய வேலையா? முதல்ல இந்த 12ஐயும் காப்பாற்று கொண்டு போனேன். எழுந்துருங்க, போ, இடத்தை விடுங்க. எங்க பிசாசு நிக்கிறோம் அங்க நிக்காதீங்க. பலவீனமா இருக்கைக்குள்ள அதை உணரணும். பலவீனமா இருக்க உணரணும். ஆரம்ப காலங்களில் ரட்சிக்கப்பட்ட காலங்களுக்கு முன்னாடி எங்களோட அப்பா எல்லாம் பயங்கர கோவக்காரன். அவருக்கு பிள்ளைனா அதை விட பல மடங்கு கோவக்காரன். அவர் பயங்கர கோவம். இப்போ கோவங்கள் எல்லாம் பார்த்தா சிரிப்பாருங்க. எல்லாத்துக்கும் கோவம். எந்த கோவம்லாம் சும்மா இருக்காது. வீட்டை வந்து ஊரில் வந்து கேளுங்க, ரமணம் பாசம் சொல்லியிருக்காங்க சகோதரங்க. சும்மா இல்லை, கதைச்சு கொண்டிருக்கீங்களே அடிதான், அடுத்த கதை இல்லை. என்னத்துக்கு? யாருக்கும் இல்லை, எனக்கு தான். முன்னாளுக்கு கிளாஸாக கண்ணாடியை உடைப்பான், முகமாக உடைச்சி அந்த கண்ணாடி துண்டு எடுத்து கையெல்லாம் பட்டியில் இன்னுமே அந்த ரெண்டாவது அமர்த்தி பார்த்தா மென்மையாக தான் இருக்குது. போய் மண்ணை மண்டு கிழிச்சு ரத்தம் முழு ஓடிந்து கட்டி பிடிச்சி என்ன கூல் பண்ணுறதுக்கு. அதனால கடைசி பிள்ளைண்டு இவங்களோட ஒரு உசு பேத்தி விட்டாங்க. எப்படி? அவனுக்கு கோமத்திரம் கதைக்காதீங்க. அவனுக்கு கோமம் இதையே நான் கணக்காலமாக பயன்படுத்தி வாழ்ந்தேன். என்ன கோமத்திரம், ஐயோ ஒரு கோமத்திரம், அதையே நான் இது பண்ணி அவ்வளவா தான் இருந்தேன். எப்படி விடுதலையாக்கப்படல. அதுக்கு பிறகு கொஞ்சம் முதல் டெக்னிக்கை பழகி கொண்டேன். எப்படி தெரியுமா? கொஞ்சம் என்ன கோவப்படுத்துறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு கோவப்படுத்துறாங்க, சேட்டை தூக்கி போட்டுக்கொண்டு நான் வெளியிலேயே போயிடுவேன், வீட்டில் இருக்க மாட்டேன். கொஞ்சம் அப்படி போய் 2 பாட்டு பாட்டு வந்துடுவேன். இதே 4 நாள் செய்ய ஒரு போதவர் வந்திருந்தார். அவருக்கு நான் பெருமையாக சொன்னேன், கோபம் படுத்துறாங்க என்று தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக ஞானமாக நடந்து கொண்டேன், சேட்டை போட்டு போயிட்டேன். அப்போ நீ ரட்சிக்கப்படலான்னு கேட்டு அதே ஒரு மாதிரி இருந்தேன். அங்கேயும் இரு, ஏன்னா நீ தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இடத்துல அபிஷேகம் என்கிற ஒன்று இருக்கின்றதை மறக்காத. வார்த்தைகளை நம்பின பிள்ளைகள் நம்பின பொழுதுதான் விடுதலை உண்டாயிச்சு. வாக்கு தத்தம் எல்லாம் ஜெபம் எல்லாம் நம்பாத ஜெபத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை. நம்புங்க, வாக்க நம்புங்க. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை நம்புங்க. நான்டா நீங்க ஒரு அவன் சொல்ல மாட்டேன். உங்களோட ஜெபத்தை நீங்க முதல்ல நம்பப்படாது. ஆமென். நீங்க சொல்லுங்க, நாங்க நம்பித்தானே ஜெபிச்சோம். நம்பி ஜெபிச்சா அப்புறம் பயப்படுறீங்க? நம்பி ஜெபிச்சா நடக்க இல்லை. சில விஷயம் ஒத்துக்கொள்ளவன் உண்மையெல்லாம் அந்த விஷயத்தில் ஒத்துக்கணும். சும்மாலாம் பெருமையாக கத்தர் கடந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல ஒரு இடரலும் இல்லாமல் நடத்த ஒன்றும் இல்லை.
நிறைய விழுகைகள் வந்தது. நிறைய இடல் 2-3 நாளாக ஜெபிக்க இல்லை, 2-3 மாதமாக ஜெபிக்கவில்லை. 6 மாதங்களாயும் சிலவளை ஜெபிக்க முடியாத அளவுக்கு சோர்வு வந்தது, பலவீனம் வந்தது உண்மை. ஆனால் எப்படியாவது இந்த 30ஆம் தேதி கொண்டு வந்து சேர்த்தார். பெரிய கிருபை. இந்த வருஷத்தை திரும்பி திறந்து தந்திருக்கிறார். விழுகைகள் வந்தது, தோல்விகள் வந்தது, முறுமுறுப்புகள் வந்தது. நாங்கள் விழுந்து போனது நிமித்தம் தேவனை நாங்கள் எங்களை அறியாமல் பேசியிருக்கிறோம். எல்லாம் நடந்திருக்குது, எல்லாம் நடந்திருக்கு இல்லையே, எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் வாக்கை இன்றைக்கு நம்புறேன். அல்லேலூயா. வார்த்தையை நம்புறேன். அவரை அமர்ந்திருக்க விடாதுருங்கண்டா, அவரை போட்டு நீங்க சொன்னதை செய்யணும். நீங்க கணக்கா ஜெபிச்சு கொண்டிருக்க மாதிரி ஜெபம் பண்ணா நிறைய பேர் நினைக்கிற தவறான கருத்துங்களும் உண்டு. நீங்க சொல்ற சரியா இருக்கலாம், ஆனா அது முழுமை அல்ல. ஜெபம் பண்ணா என்ன சரிங்க, ஒரு பாயை போட்டுட்டு ஒரு மனத்தியாலம் எல்லாரும் வில்லங்கப்படுத்தி விடுத்து இழுத்து வந்து வட்டம் அவ இருத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபம் தொடங்கிட்டு ஜெபத்தை பற்றி அரை மணித்தியாலம் கதைச்சி பிறகு அப்படி சொல்லி இப்படி சொல்லி இடையில வாரவருக்கு கதை சொல்லி பெல் அடிக்கிறவனை போய் திறந்து யாருன்னு பார்த்து இதில் ரெடி பொசிஷனில் பைபிள் இருக்குதோ இல்லையோ அந்த ஜெப வட்டத்தில் ஃபோனுகள் இருக்கு. எல்லார்ட்ட மொபைலும் வீட்டு ஃபோனையும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. என்ன ஜெபம் டைமில் குழப்பக்கூடாது இல்லை. எவன் குழப்புவான்? ஃபோனை எடுத்து எப்போ டைமை பாஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சழக்கண்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறதோ சைலண்டில் வைக்கிறதோ சரியான. நல்ல ஜெபத்தில் இருந்தோண்டே ஃபோன் எடுத்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே வரைக்கும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், நான் இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம், பிறகு எடுக்குங்க ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இருந்தால் பேனை எடுத்தேன் முடியோட்டு சொல்லுவேன் நான் ஜெபத்தில் இருக்கிறேன். அவ்வளவு கவனக்குறைவாரு. கவனிச்சு பாருங்க, அவ்வளவு கவனக்குறைவாரு. தொடர்ந்து ஒரு வாரம் உபவாசத்தில் இருக்கிறவர் எடுக்கலாம். ஏன்னா அவர் ஜெபத்திலேயே ஃபுல்லாக இருக்கிறவர். அவருக்கு எமர்ஜென்சி போனால் இருக்கலாம், எடுத்து நிப்பாட்டி சொல்லலாம். இருக்கிறதே 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தில் 3/4 மணித்தியாலம் கதையில் போகுது. 15 நிமிஷம் தான் ஜெபத்தில் நிற்குது. அதுலேயும் ஃபோன் ஆன்சர் பண்ணுறது ஆறும் வளமையாக எவனாவது பெல் அடித்தா எட்டி கூட பார்க்கறது இல்லை வெளியில். அந்த பகல் முழுக்க அதை அடிச்சுட்டு போட்டோம். ஆனால் ஜெப டைமில் அடித்தோடனே மலமுண்டு எழுப்பி உபசரமாக எழுப்பி போய் 6 பார்த்துட்டு பக்கத்து விடண்டு தட்டிட்டு திறந்து அப்படிலாம் வருவோம். ஏன் நமக்கு அவ்வளோ அக்கறை இல்லாமல் போய் கொண்டிருக்குது. நல்லா கவனி, எங்கள் ஜெபத்தை நாங்கள் எப்போ நம்புகிறோமோ அப்போதான் பிள்ளைகள் வாக்குத்தத்தை நிறைவேறும். ஆமென். இது நான் காலையில் அநேக காரியங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணீங்கள தேவனுடைய ஆவியான வெளிப்பண்ணு ஏன் வாக்குத்தத்தை நிறைவேல. ஒருத்தனும் சொல்லக்கூடாது, ஒரு சிலர்னு சொல்லலாம். தன் ஜெபத்தையே நம்ப ஆரம்பிக்கிறது. ஜெபம் ஒரு கடமையா மாறுது இல்லை, அதை மாத்து. சரி, இப்படி பாய போட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் அல்ல, இன்னையிலிருந்து மாத்து. ஜெபம் என்றது அது மட்டும் போதாது. நீங்க நினைக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா, தனியா இருக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, வருகிறீங்களா, அந்த ரன்மிலையெல்லாம் ஜெபிக்கணும். டக்குன்னு உடனே மகா பரிசுத்த பிள்ளை போய் அப்படி ஆரம்பிக்கிறது இல்லை. அதை ஆரம்பிச்சு நடந்த மாதிரியும் இல்லை. வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஜெபம் இல்லை, நீங்க யோசிக்கிறதான் ஜெபம் இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கேன் அடிக்கடி. யோசிக்கிறான் ஜெபம் எப்படி? ஒரு கஸ்டமர் வேற சும்மா தான் வெயிட் பண்ணி சொல்லி வைக்கிறீங்க. ஆமா, இன்னும் நடக்கல. நீங்க தரப்பண்ண முடியும். நானா கேட்டேன், நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. நானா இந்த வாக்கு தத்தம் வேணும்னு சொல்லி கேட்டேன். இல்லை, இந்த வாக்கு தத்தத்துக்காக நான் காத்திருக்கவில்லை. நீங்கள் தந்த வாக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் போல கேட்கணும் இரவும் பகலும். இதுதான் ஜெபம். இன்னையிலிருந்து தான் மாறணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கெட்டியாக பிடித்துக் கொள்ளுதல் மிக முக்கியமான பகுதி. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை படிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. மேற்கொள்வாயே அல்ல, வசனத்தை வழியாக கவனிங்க. மேற்கொண்டாயே, ஏற்கனவே நீ வெற்றி எடுத்தாய். நாம் எல்லாம் சொல்லுவோம், நாங்களும் ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரவேலர். நல்லா கவனிங்க. என்ன எல்லாரும் இஸ்ரவேலரா? ஆவிக்குரிய ரீதியா சொன்னா நாங்கள் இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததி, இஸ்ரவேலர். அல்லேலூயா. இஸ்ரவேலர் என்ன அர்த்தம்? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன், ஜெயிச்சவன், வெற்றி பெற்றவன் அர்த்தம். மனுஷனோட நாங்கள் போராடி வெற்றி பெற்றாங்கன்னா எங்களோட போராடுறது கஷ்டம். ரெண்டு மாதிரி தான் இருக்கும்.
அங்க சொல்லப்படுறது மனிதனோடு போராடினது அங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஆசீர்வாதத்துக்காக இல்லையா? அதைத்தான் சொல்லப்படுது. அடுத்தது அவனை ஏமாற்றின அவனுடைய மாமனோட போராடினான் இல்லையா? மாமங்காரன் 10 முறை சம்பளத்தை மாத்தினான். பொஞ்சாதியே மாத்தினான். இதுதான் கல்யாணம், இவளை தான் முடிக்க போறதுக்கு கடைசி டைமில் வேறோளை மாற்றி ஏமாத்தினான். ஏமாத்துறதன் விளைவாக அவனுக்கு 4 பொஞ்சாதியா போச்சு. ஏமாத்துறதன் விளைவாக மாமன் சொத்தை காட்டிலும் அவன் சொத்து பெருகிச்சுது. ஹல்லேலூயா. அவனை எந்த மனிதர்களும் ஏமாற்ற முடியாது என்று பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நீ சொல்லக்கூடாது என்ன அவர் ஏமாத்தினார் இவன் அவனா இஸ்ரவேலன் அல்ல, என்னை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றினதை வெக்கமா நினைக்கணும், பெருமையா சொல்ற. சில பேர் பெருமையா அவன் சொல்லி கொண்டிருப்பான் கதை. என்ன இப்படி இவன் ஏமாத்தினவர், இப்படி அவர் ஏமாத்தினவர், இவர் ஏமாத்தினவர் பார்க்குறவன் தெரியும். ஓஹோ அவன் சும்மா வந்தவன், அப்ப நானும் ஏன் வந்த இடத்த சும்மா ஏமாத்திட்டு போயிடுவான், அவன் ஏமாத்துவான். அது ஒன்றும் பெருமை இல்லை, அது வெட்கப்படக்கூடிய செய்தி. உண்மையில் அது வெட்கப்படக்கூடிய செய்தி. அது இரக்கத்துக்காக நிறைய பேர் சொல்ல பார்க்கிறேன். இப்படி சொல்லணும்னா இரக்கம் பெருமண்டு, இரக்கம் பெறாது, ஏமாத்தத்தான் தோணும் சும்மா இருக்கிறவனுக்கு. அதை சொல்லாதீங்க. நீ அது பழைய வாழ்க்கையா இருக்கலாம், இதுல இல்லை. என்ன யாரும் ஏமாற்ற முடியாது. நோவும் கொட்டிக்காரன் அப்படி இல்லை, ஏமாற்ற கத்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவரை நம்புறேன், அவரை நம்பித்தான் நான் தொழில் செய்கிறேன், அவரை நம்பித்தான் வேலை செய்கிறேன், அவரை நம்பித்தான் நான் படிக்கிறேன், அவரை நம்பித்தான் ஊழியமும் செய்கிறேன், எல்லாம் அவரை நம்பித்தான் செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். அடுத்த பகுதியில் தேவனோடும் அவன் ஜெயம் கொண்டிருக்கான். எப்படி? நம்ம வாழ்க்கைக்கு மிக பகுதியான முதல் சொன்னது போல அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. இதுல அவனும் அதைத்தான் செய்தான். படிங்க இப்ப 26வது வசனம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அடிக்கடி நாம வாசிச்சிருக்கோம், எல்லாருடைய ஜெபங்களிலும் தேவையான இந்த பகுதியை பாருங்க. நல்ல வசனம் சொல்லுது, அவன் எல்லாரையும் ஆத்துக்கு அக்கறைப்படுத்தினான். அதுக்கு அப்புறம் தனிச்சு போயிருந்தான். இந்த பிரச்சனை அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஏண்டா அந்த பிரச்சனை அவனைத்தான் பாதிச்சிருக்கு, அவனுக்கு தான் பாதிப்பும் கூட. அவருடைய சந்ததி அழிஞ்சிருமோன்னு பயம், தான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிஞ்சிருமோன்னு பயம், என்ன செய்யறன்னு தெரியாது. ஆனா ஒரு வேலை செய்தான், ஒழுங்குபடுத்தினான். அண்ணங்காரன் தன்மையில கோபமா இருக்கக்கூடாதுக்காக அவர் வந்தால் அவருக்குரிய சில பகுதிகளை ஒதுக்கி முன்னுக்கு அனுப்பினான். கொடுங்க அண்ணா கண், அதுலயும் மிஞ்சி வந்தால் தன்னை தேவன் தான் காக்கணும். அதனால அவன் தனிமைப்பட்டவனாக தேவனோடு போராடினான் தான் வரப்பட்டிருக்கும் அந்த வசனம். நீங்க திருப்பி பார்த்தாலும் கீழ் வார்த்தையோட ஒப்படைகளை அவன் ராம் முழுவதும் தேவனோடு போராடித்தான் இருந்திருக்கிறான். போராட்டமான ஜெபம். அந்த போராட்டம் என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. இது ஜெபம் தொடங்கின உடனே என்ன ஆத்மாவே வந்துடும். ஒருவர் வேடிக்கையா சொன்னார் நடந்த சம்பவத்தை. ஜெபத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க. வாலிப கூட்டத்தில் போடி எல்லாம் ஜெபிச்சு போட்டு சோத்திரம் பண்ணி கொண்டுட்டு சின்ன காரத்துக்காக சோம் பண்ணும். அன்றைக்குல ஒருவர் கொஞ்சம் கவனம் குறைவா இருந்த ஒரு வாலிப தம்பி, அந்த தம்பி நீங்க ஜோம் பண்ணுங்க. அவர் என்ன ஆத்மாவே கத்திர சுத்தின டக்குன்னு சோத்திரம் ஏன்னா அவர் எப்படா முடியும் மைண்ட்ல இருந்திருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த எண்ணாத்துமா அந்த டைம் தான். அது வரைக்கும் வாய் துறக்காத ஆக்கள் எல்லாம் இப்படியெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எண்ணாத்துமா மட்டும் பாருங்க உஷாரத்துவாங்க, எண்ணாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அது மட்டும் அதுலேயும் கனவுள்ளியில இப்போ தனிப்பட்ட முறையில் விட்டால் பாடம் இல்லை, இவ்வளோதான். எண்ணாத்துமாவே கத்தரை எண்ணாத்துமாவே மனது. இந்த கத்தோலிக்கத்திலேயே பாவ சங்கீதம் செய்ய போகணும். என்ன சொல்றது, பாவ சங்கீதம் தானே. சுவாமிகிட்ட போய் பாவத்தை அரைக்க பண்ணுறோம், அப்போ பாத்திரட்ட போய் சொல்லுவோம். அதில் ஒரு ஜெபம் பண்ணுறோம், புத்திரி பேசுகிற ஜெபமா என்ன சொல்றது, உத்தமன சஜம். சில வேளையில் மறந்து போயிடும், ஜெபம் வராது. அதனால சொல்லி போட்டு உடனே நடக்கணும். என்பாவத்தை புரிஞ்சாம என்பாவத்தை அது மட்டும் நல்ல ஞாபகம். அதை இடையில சொன்ன முடிஞ்சு அதை மட்டும் உற்றத்தை சொல்லுவான். என்பாவத்தை புரிஞ்சாம என்பாவத்தை சில வேளையில் மாட்டிக்குவோம். டக்குண்டு பாதர் வெளியில வந்து திருப்பி சொல்ல அப்புறம் அதுக்கு ஒரு அவதாரம் போட்டு பாடமாக்கிட்டு வாண்டு விட்டுருவாங்க. அதை பக்கத்தில் இருக்கிறவரை கேட்கணும், பாடம் இல்லை சொல்லித்தாங்கன்னு அவர் சொல்லுவார்.
நீ மாட்டிட்டியா? நான் மாட்டல, எனக்கு தெரியாது. அட உனக்கும் தெரியாத? வீட்டை போய் கேட்டால் அடிவிடும். அதை இன்னுமா பாடமாக்குறேன். கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பிறகு கெஞ்சி மண்டாடி வாரது. இது மாதிரி தான் நிறைய சின்ன சின்ன காரியங்களாம் பழகி விட்டாச்சு. ஜெபம் பண்ணுகிற பொழுது போராடுதல் என்றால் என்ன என்றதை முதல் விளங்கி கொள்ளுங்க. எனக்கு ஒருவர், என்னுடைய தகப்பனார் எனக்கு ஒரு பொருளை வாங்கி தரலைன்னா நாங்கள் போராடுவோம். உரிமை உள்ள பொருளுக்கு போராடுவோம், அதான் பொருள். உரிமை இல்லாததுக்கு விட்டுருவோம். புரிதல உங்களுக்கு? உரிமை இல்லை, நான் போய் பக்கத்து வீட்டுக்காரனை போய் இல்லைங்க கூட கிறிஸ்துமஸ் வருது எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்கன்னு கேட்டால் அவன் இல்லையேண்டா சரி விட்டுட்டு வரலாம். ஏன்னா அவனுக்கு தரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய தாய் தகப்பன்ட்ட உங்களோட பிள்ளைகள் எப்படி கேட்குது? கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸ் வருதுன்னு 3 மாதத்துக்கு முன்னே கேட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கிறேன். என்ன வருது? அவங்க எங்களை ஆயத்தப்படுத்துவாங்க. ரெடி தானே நீங்கள்? பயமாக இருக்கு. கிறிஸ்துமஸ் வர 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 இவன் ஏன்னா அதுக்குள்ள ஒரு மாடல் வர வர இவங்கள மாடலை மாற்றி கொண்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி இதுக்கு வாங்கலாம்னு நாங்கள் காசை சேர்க்கறதுக்கு அவங்க டக்குன்னு வேற மாடல் வந்துடும். இது வருது, இது வருது, இன்னும் பே வர மாதிரி இருக்கும் எங்களுக்கு பிள்ளை இல்லை. ஏன்? அவனுக்கு அது உரிமை. பயந்து கேட்க மாட்டான், அழுது கேட்க மாட்டான். அப்படின்னா சில தாயுதப்பன் பிள்ளைகள் இருக்கு, பயந்து கெஞ்சி ஒன்று கேட்கலாமா என்ன, சரி வேணாம் அப்போ கண்டுருவாங்க டக்குன்னு. ஆனால் நிறைய நல்லதாயுத படத்தில் பிள்ளைகள் வந்து கெஞ்சி கேட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஏன் பிச்சை எடுக்கிற? அப்பா தானே, அம்மா தானே, படிவாக நல்லதான் ஜானசுக்கு பிள்ளை இல்லை உரிமையாக நல்லா கவனிங்க. அந்த போராட்டம் என்ற அர்த்தத்துக்காக தான் அதை சொன்னேன். அப்படியானால் தேவன் எனக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. ஆமென். வாக்கு கொடுத்தது அவர் சிக்கிட்டார். தேவன் வாக்கு கொடுத்து சிக்கிட்டார். இப்ப அந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. ஆமென். அதனால வாக்கை பெற்றுக்கொள்ள போராட வேணும், போராட வேணும். இன்னிருந்து போராடணும். ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுகிறதில்லை. அப்படி என்றா ஜெபம் முடிக்கிறத எப்படி வச்சிருக்காருன்னு கவனிங்க. பதில் கிடைத்த பிறகுதான் ஜெபம் முடிக்கணும். அவ்வளவுதான். அந்த நாட்களில் நாங்கள் இப்போ இந்த நாட்டின் பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி போயிட்டு டைமுக்கெல்லாம் முடிக்க வேண்டி போயிட்டு, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஊர்களில் ஊழியம் செய்யல, உடுவில் பகுதியில் நான் ஊழியம் செய்கிற காலங்களில் நாங்கள் சில விண்ணப்பத்துக்காக உபவாசம் பண்ணி கூடுவோம். அந்த டைமில் ஒரு விண்ணப்பத்தை வைப்பார், ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். அப்போ ஒரு சோத்திரம் சோத்திரம், இன்னும் விண்ணப்பத்துக்காக சோத்திரம் 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 சொல்லி நீங்கள் பாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா அதை பார்ப்பீங்க. ஒரு நாள் பாஸ்டரும் வந்திருந்தார் பெரியவரும். நாங்கள் விண்ணப்பத்தை வச்சாச்சு, ஒரு விண்ணப்பத்தை வச்சாச்சு. வச்சுட்டு சோத்திரம் சோத்திரம் இந்த விண்ணப்பத்துக்கு அப்புறம் நாங்களே சொல்கிறானே இந்த தந்ததுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அடுத்த விண்ணப்பம் மண்டைக்கு டக்குன்னு ஒரு பாஸ்டர் நிப்பாட்டு, இதுக்கு பதில் கிடைச்சிட்டாங்க இல்லை பிறகு அடுத்ததுக்கு போகிறேன், இதுக்கு பதில் கிடைக்கட்டும் மண்டைக்க விடிஞ்சிடும். வேற வழியும் இல்லை. அவர் சொல்றதும் சரி, பதில் கிடைக்காம இதுக்கு அடுத்த விண்ணப்பத்துக்கு போகிறேன், இதுக்கு பதிலை கேடு, திருப்பி அந்த விண்ணப்பம் பதில் வரும் வரைக்கும் விண்ணப்பம். சில ஒரே விண்ணப்பத்தை நாங்கள் மனுத்தியல கணக்காக ஜெபிச்சுக்கிறோம். அங்கே எழுதி லிஸ்ட்டில் வச்சுருப்போம் காண விண்ணப்பங்கள், அவைகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுக்கே கிடைக்கல. தீர்க்க தரிசனமோ கிடைச்சா தான். இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் அப்படி தான் ஜெயிப்பேன். நீங்கள் ஒன்றா ஃபோனில் ஜெபிச்சுப்பாரு, ஏதாவது தரிசனம் தீர்க்கும் இல்லை டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன், சரி ஓகே நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுட்டு கத்திர ஏதாவது சொன்னால் நான் எடுக்கிறேன், எடுங்க அப்புறம் திருப்பி அடிச்சு கேட்டால் ஓ இன்னும் விண்ணப்பத்தில் நான் இருக்கிறேன் பாப்போம், நாளைக்கு வரைக்கும் பாப்போம். அந்த பதிலுக்காக போராடி அதை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு தரிசனமோ தீர்க்கசமோ கர்த்தர் தந்தால் நீங்க அதை வச்சுக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தொடர்ச்சியான போராட்டம். அதைத்தான் ஏசாயாவில் படித்தோம், அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அல்லேலூயா. பதில் காணும் வரைக்கும் போராடி கொண்டே இருக்கு, போராடி கொண்டு. சில வேளையில இப்படிகளாம் நிகழலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றார். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஜெபம் பண்ண தொடங்கின நாள் முதல் என்றால் 21 நாளுக்கு முதல் நாள் இவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பதில் கிடைத்தது. நல்லா கவனிங்க. நீங்க ஜெபிக்க இருந்த உடனே அங்க
உங்களுடைய விஷயம் போய் சேருது, அதுக்கான பதிலும் கிடைக்குது. இங்க தானியேல் தீர்க்கதரிசி மூலமா நமக்கு சொல்லப்படுற காரியம், இந்த புத்தகத்தின் மூலமாய் அந்த பதிலை தூதன் கொண்டுகிற வருகிற பொழுது லூசிபரும் அவருடைய சேனையும் வழிமறித்தார்கள். கவனிச்சு பாருங்க. இடையில பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்தகார லோகாதிபதி படிச்சிருப்பீங்க, 7 வானங்களை பற்றி படிச்சிருப்பீங்க, 3ஆம் வானத்தை பற்றி அறிஞ்சிருப்பீங்க. 3ஆம் வானம் சொல்றதுதான் பரதீசன்னு சொல்லப்படுகிற இடம் இருக்குது. அது பரலோகம் அல்ல, பரலோகம் அதையும் கடந்தது. அது பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணின இடம், பரதீஸ் என்று அழைக்கப்படுது. இந்த 3ஆம் வானம், முதல் வானம் நாங்க இருக்கிறது. இந்த 2வது வானம் அந்தகார லோகாதிக்கு உட்பட்டிருக்குது, பிசாசானம் இருக்குது. இங்கிருந்து பவுலப்போஸ்தலன் வல்லமையானவர் அப்படியே ஜெபம் பண்ற பொழுதே அப்படியே எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு அவர் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். சில பேர் இப்படி போக வழிகிட்டு இந்த 2ஆம் வானத்திலேயே அந்தகார லோகாதிபதியோட சில ஒப்பந்தங்களை பண்ணி அங்குள்ள தரிசனங்களை கண்டு இறங்கினாக்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அதையும் கடந்திருக்காங்க. கவனிச்சு பாருங்க, அங்கிருந்து வருகிற தூதனும் இதை உடைச்சு தான் எங்கள்கிட்ட வரான். அதுல அந்த அந்தகார லோகாதிபதியை இடையில மறைச்ச உடனே அதுல போராடுறதுக்கு தூதன் சொல்றான், தனக்கு உதவி செய்வதற்கு மிகாவேல் வர வேண்டியிருந்தது. மிகாவேல் வந்து அதை கிளியர் பண்ணி இவரை அனுப்புற. இதுக்கு 21 நாள் ஆச்சு. இதை சரியா தெளிவா படிச்சா இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. இந்த தானியேல் 21 நாளா ஜெபத்துல இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. பதில் வரும் வரைக்கும் இவ எழும்பையில ஜெபிச்சோம். சிலக்குவாங்க எப்படி பாப்பம் ஜெபிச்சு பார்த்துக்கிறோம், பாப்பம் ஜெபிச்சு பார்த்து நாங்கள் பாப்போம். எழும்ப கூடாது, பாப்பம் இல்லை, ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அதை வருத்தம் பண்ணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறும் கர்த்தருக்கு சொல்லி இருக்கிறேன், அது மாறத்தான் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிசயமான வாசல்கள் நிச்சயமாய் திறக்கப்படும். செய்தியிலே உங்களுக்கு அந்த தரிசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தும். ஏற்கனவே ரமணம் பாஸ்டருக்கு நான் போற பொழுது போன பிப்ரவரி மாதம் தெளிவாக அவருக்கு சொல்லிட்டு போனேன். நான் ஒரு சில தரிசனங்களை கண்டன். வருஷ நேரத்தில் மிக ஆச்சரியமான காரியம், நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஒருவேளை மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், அதை நீங்கள் உணரலாம். நீங்கள் ஓவராக எதிர்பார்த்தீங்கன்னா சில பேர் அதை ஒன்றும் செய்யலாது. நான் இதையில் நான் போறேன்னு இல்லை, மாற்றங்கள் இருக்கிறது, மாற்றம் இல்லாமல் இல்லை. பத்தாம இருக்கலாம், அல்லது வேற ஒன்று எதிர்பார்த்திருக்கலாம். எப்பொழுதும் எங்களுக்கு ஒன்று கிடைச்சா இன்னொன்று தேவைப்படுறது. ஆனபடினால தேவைக்கு முடிவே இல்லை, ஆசைக்கும் அளவே இல்லை. அதுல மிக முக்கியமான தரிசனங்கள், ஒரு சில வீடுகளுக்கு மேலாக ஒரு அபரிதமான ஒரு வெளிச்சம் இருக்கிறது இல்லையா, பிரகாசம் இருக்கிறத கண்டு ஒரு வருஷம் அது திருப்பி ஞாபகப்படுத்துறேன். 8 மாசம் அதை கண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். இப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆனபடினால நீங்க ஒண்ணுக்கும் அவசரப்படாதீங்க, எதை குறிச்சும் இது பண்ணாதீங்க. நான் எல்லா நேரங்களில் மற்ற விசுவாசிகளுக்கு நீங்க சொல்லி வைங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அந்த வீடுகள் மேல அந்த மகிமை இறங்கும், நிச்சயமா வந்து சேரும் என்றால் அது நிக்கிறத நான் பார்த்தேன். வரும் அல்ல, வந்து நிக்கிறத பார்த்தேன். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு மறுபடியும் ஆவியானவர் காண்பித்தார். ஒரு பெரிய ஒரு உருளை ஒன்று ஸ்னோ மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, ஐஸ் கட்டி மாதிரி பெரிய. ஆனா அதுல 3 விதமான கலர் அதுல இருந்து வந்து கொண்டே இருக்கு. அது எப்படின்னு சொன்னால், இந்த மேகங்கள் மறைஞ்சு கொண்டு இருக்கல, அந்த மேகங்களுக்கு நடுவில் மறைக்கல, அதுக்கு இடையால ஒரு இடைவெளி வரைக்கல சூரிய கதிர் வாரதை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, அது அப்படியே தனியாக அப்படி வெளிச்சம் மட்டும் இருக்காது. அதே மாதிரி 3 கலர் அப்படி அதுல இருந்து வந்து கொண்டே இருந்துச்சு. மஞ்சளும் நீலமும் பச்சை, 3ம் தேவன் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். எல்லாம் சம அளவிலே இருந்துச்சு. ஒன்று, எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக காணப்படுகிற ஒரு மகிமை. அடுத்தது தேவன் எங்களை மகிமைப்படுத்துகிற மகிமை. அடுத்தது உலக பிரகாரமாக இருக்கலாம், செழிப்பு ஆசீர்வாதங்களை குறித்தும் அதை காண்பித்திருந்தது. இந்த காரியங்கள் பொய்க்கிறது இல்லை, இது வந்து சேரும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விடாப்பிடியா பிடிக்கணும். இப்ப பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு சில காரியங்களை பார்த்தனாங்க. இதே இதை பின்னணியில இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை எங்களுக்கு தெளிவா சொல்லுவார். நீங்க அடிக்கடி படித்த உவமைதான் இப்ப அது எங்களுக்கு தேவைப்படுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க 8ஆம் வசனம் வரைக்கும். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி
இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த உண்மையை உங்களுக்கு தெரியும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மை. சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு காரியத்துக்காக வைக்கப்பட்ட வாக்கு. அதுக்காகவே இந்த உண்மையை இயேசு எங்களுக்கு, எனக்கு, உனக்கு சொல்லி இருக்கிறார். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, அதை மட்டும் சொல்லி முடிக்காமல், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில், கூப்பிடுறது யார் என்றதையும் திருப்பி சொல்லுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரே எங்களை அழைச்சார். அருமையான பிள்ளைகளை, ஹல்லேலூயா. யாரும் சொல்ல முடியாது, நானா இருந்து யோசிச்சு பார்த்தேன் தனியே, இது கிறிஸ்தவன் சரி போல இருக்கு என்று வந்தன்னு யாரும் கிடையாது. தேவனை அழைத்தார். ஹல்லேலூயா. இதில் இருக்க ஒவ்வொருவனும் தேவனுடைய குரலை கேட்டவர்கள். உங்களுக்கு அந்த குரல் எந்த விதத்தில் வந்திருக்குன்னு தெரியாது. ஒரு மனுஷன் மூலமாக அந்த குரல் வந்திருக்கலாம். கர்த்தர் அழைத்தின் இடத்துல உட்கார வைத்திருக்கிறார் உங்களை. கிறிஸ்தவர்களாக பிறந்திருந்தால் அது வேற காரியம். இருப்பினும் அதிலுமிருந்தும் தேவனங்களை தெரிந்தெடுத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில் அவர் அமைதியா இருப்பாரோ? அவரை கேட்கிறார். இது நான் அவரை குறித்து பண்ற பிரசங்கம் அடுக்காதீங்க. தேவன் உங்கள்கிட்ட கேட்கறதா அடுங்க. மேல் பகுதியில் சொல்லிடுவேன். அந்த ஒரு பட்டணத்தில் இருந்த மனுஷனை பற்றி, ஒரு நியாயாதிபதியை பற்றி சொல்லிக்கல, அவன் தேவனுக்கு பயப்படாத மனுஷன். எந்த மனுஷனை அவன் மதிக்கிறதும் கிடையாது, அவன் தேவனுக்கு பயப்படுறதும் கிடையாது. அவனை குறித்து 6ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி. அவன் யாரு? அவன் அநீதி உள்ளவன். இவள் என்ன அலட்டாதபடிக்கு இவளுக்கு இதை செய்வன் என்று அநீதி உள்ளவனாய் இருந்த பொழுதும் நீதி செய்ய புறப்பட்டான். அவர் சொல்லிப்படுகிறார். அப்படி ஒரு விதவை, கைவிடப்பட்டவள், தனிமையா இருக்கிறவள், ஒரு அநீதி உள்ளவனை நீதி செய்ய போகிறானா இருந்தால், தேவன் உங்களை தெரிந்தெடுத்தவர். ஹல்லேலூயா. உங்கள் விஷயத்தில் எப்படி அவர் பொறுமையா இருப்பார். அதனால கீழே போடக்க சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி பொறுமையா இருக்க மாட்டார். அதனால இப்ப முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்க ஏசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அமர்ந்திருக்க விடாதிருங்கள். தேவன் உனக்குரிய புகழ்ச்சியை உண்டாக்கும் வரை எருசலேம் வீடு. ஆமென், ஹல்லேலூயா. அதை அவர் புகழ்ச்சியாக்குவார், அதை அவர் ஆசீர்வதிப்பார். அதுவரைக்கும் நீ அவரை சும்மா இருக்க விடாது. நீ சும்மா இருந்தது, நீ அவரை சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து அந்த கூக்குரல் ஆரம்பிக்கணும். இன்னையிலிருந்து அந்த போராட்டம் ஆரம்பிக்கணும். கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்து முடிக்கும் வரைக்கும், டிசம்பர் 31ஆம் தேதி கர்த்தரோடு போராடி நான் ஜெயம் கொண்டேன் எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? நான் டிஸ்டர்ப் பண்ணல, இருந்தாலும் நான் வேற யோசனையில் இருந்திருப்பீங்க. திருப்பி கேட்கிறேன். வருகிற டிசம்பர் 31ஆம் தேதி எழும்பி சாட்சி சொல்லுகிற பொழுது, நான் தேவனோடு போராடி ஜெயம் பெற்றேன் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவோம், விசுவாசிப்போம், செய்வோம், போராடும்.